அனைவரையும் வணங்குகிறேன். சீத்தலை சாத்தனார் இயற்றிய மணிமேகலை அப்படிங்கிற பாடலிருந்து விளக்கம் பார்ட் 3. பார்ட் 2 என்ன பார்த்தோம் என்றால், மனித உயிர்கள் 6 வகை ஆகும். அதாவது 3 வகையான உலகத்தில் 6 வகையான மனித உயிர்கள் இருக்கிறது. மனிதர், தேவர், பிரம்மர், நரகர், தொக்க, விலங்கு, பேய் என்று அவர்கள் செய்யப்பட்ட வினையால் பிரிக்கிறார். 6 வகையாக அவர் பிரிக்கிறார். பார்ட் 1 வீடியோவில் என்ன பார்த்தோம் என்றால், ஒரு உயிர் பிறந்து இறக்கும் வரையில் அது செய்யக்கூடிய செயல்கள் என்ன, பேதமை அறியாமை என்கிறது என்ன என்கிற விளக்கத்தை பார்த்தோம். அந்த வீடியோவை கண்டுகொள்க. இப்பொழுது பார்ட் 3 அதாவது 10 பெரும் குற்றங்கள் தீய வினைகள் யாவன என்று சீத்தலை சாத்தனார் விளக்குகிறார். அதனுடைய பாடல்: உலகம் தீவினை என்பது யாது என வினவின், ஆய்த்தொடி நல்லாய் ஆங்கு அது கேளாய், கொலையே களவே காமத்தி விளைவே. ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிடுங்க. கொலையே களவே காமத்தி விளைவே, உளையா உடம்பில் தோன்றுவ மூன்றும், பொய்யே குரலை கடும் சொல் பயனில், சொல்லென சொல்லில் தோன்றுவ நான்கும், வெக்கல் வெகுழல் பொல்லா காட்சி என்று உள்ளம் தன்னில் உறுப்புவ மூன்றும் என 10 வகையால் பயந்தெறி புலவர் இத்திரம் படரார் படகுவர் ஆகின், விலங்கு, பேய், நரகர் ஆகி கலங்கிய உள்ள கவலையில் தோன்றுவர். இது இந்த பாட்டலுடைய விளக்கத்தை நாம் இப்போ தெளிவாக பார்ப்போம், நன்கு புரியும். அதாவது சீத்தலை சாத்தனார் 10 பெருங்குற்றங்கள் யாவன, அதனால் அந்த உயிர்கள் மேலே சொன்ன 6 வகையான உயிர்கள் அடையக்கூடிய துன்பங்கள் யாவன அப்படிங்கிறது தெளிவாக விளக்குகிறார். மிக முக்கியமான இது, வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒன்று. அனைவரும் நன்கு கூர்ந்து கவனியுங்கள். தீயவனை என்று எது என்று கேட்டால் நல்லவளான அரசமாதேவியே சொல்கிறேன் கேள். இது நம்ம பார்ட் 1 பார்த்தோம். அதாவது அரசமாதேவி அப்படிங்கிறது யார் அப்படின்னா, ஒரு நாட்டுடைய அரசி. அவருடைய தோழிகளான மணிமேகலைக்கு இவர் இருவருக்கும் அரவண அடிகள் கூறுவதாக அமைந்திருக்கிறது என்று பார்த்தோம். அதைத்தான் தீயவனை என்று எது என்று கேட்டால் நல்லவளான அரசமாதேவியே சொல்கிறேன் கேள். கொலை, களவு, காமம் இது மூன்றும் உழைக்காத உடம்பில் தோன்றக்கூடியன. அதாவது கொலையை களவே காமத்தி விளைவே. இந்த உழைக்காமல் அப்படியே இருப்பாங்க, எந்த ஒரு வேலைக்கும் செல்லாமல் உழைக்காமல் இருப்பாங்க. அவங்க உடம்பில் தோன்றக்கூடியது இதுதான், கொலையை களவே காமத்தி விளைவே. அடுத்தபடியாக பொய் பேசுதல், புறங்கூறுதல், பயனில சொற்களை பேசுதல், கடும் சொல் என்று சொல்லில் தோன்றக்கூடிய 4 வகை தீவினை ஆகும். முன்னாடி பார்த்தது உடலால் செய்யக்கூடிய 3 வகையான தீவினை. இப்போது சொல்லால் சொல்லக்கூடிய 4 வகை தீவினை. இதில் குரலை எப்படின்னா, பயனில் குரலை எப்படின்னா போட்டு கொடுக்கறது. நம்மக்கிட்ட நல்ல மாதிரியாக பேசுவாங்க, அதனால் இனிமையாக ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா நல்ல மாதிரியாக கனிவாக பேசுவாங்க. எல்லாம் பேசி அவருடைய இதெல்லாம் என்னென்னு கேட்டு அதுக்கு எதிரான ஆட்கள்கிட்ட போய் சொல்லிவிடுவார்கள். இதைத்தான் போட்டு கொடுக்கறது. இந்த இதுதான் குரலை. பொய், வாயை திறந்தாலே எல்லாமே பொய். அதுக்கப்புறம் கடுஞ்சொல், சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் ஒரு கடுஞ்சொல்லை சொல்லி அவங்க நம்மளை திட்டுவாங்க. இதைத்தான் சொல்லுகிறார். இதெல்லாம் குற்றம். இந்த குற்றம்லாம் எங்கே போகும்? 2வது பாட்டில் நம்ம சொல்லியிருந்தோம்ல, அங்கே போகும். சொல்லால் சொல்லக்கூடிய தீவினை 4 வகையாக சொல்கிறார். அடுத்து பேராசை, கடுஞ்சினம், பொல்லாத காட்சி. அதாவது பொல்லாத காட்சி அப்படிங்கிறது பொறாமையோடு பார்ப்பாங்க. இதெல்லாம் ஆகிய மூன்றும் உள்ளத்தில் தோன்றும் 3 வகையான தீவினை. மனசுக்குள்ளே நினைப்பாங்க. பேராசை, கடுஞ்சினம், அதாவது ஒருத்தனை வெட்டணும், குத்தணும், கொல்லணும், எரிக்கணும் அப்படிங்கிற ஒரு சினம் இருக்கும்ல, உள்ளத்தில் தோன்றக்கூடியது. பேராசை, பெரிய பெரிய நிலங்கள் தன் வசப்படுத்தணும், அரசர் ஆளணும், நம்மளை ஒரு கூட்டத்தை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல, இதுதான் உள்ளத்தில் தோன்றுவது. ஆக உடம்பால் 3, சொல்லால் 4, மனதால் 3 என 10 குற்றங்கள் இருக்கிறது. இதில் கொலையை களவே காமத்தி விளைவே அப்படின்னு பார்த்தோம்.
நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காமம் அப்படிங்கிறது காமத்தீ விளைவு நியூஸ்லலாம் அடிக்கடி பார்க்கலாம். கள்ளக்காதலால் கணவன் படுகொலை, கள்ளக்காதலால் அவர் படுகொலை, அந்த இதுதான் அந்த காமத்தீயோட விளைவு வந்து கொலையில் போய் தான் முடியும், களவில் போய் தான் முடியும் அப்படிங்கிறது இங்கே சீத்தலை சாத்தனார் விளக்குகிறார். இந்த 10 வகையான குற்றம் அதனால் வரும் பயனை தெரிந்த புலவர்கள் அந்த வினையை செய்ய மாட்டார், இத்திரம் படரார். இந்த திறத்தை படரார் யார்? அந்த வரும் பயனை தெரிந்த புலவர்கள் அந்த வினையை செய்ய மாட்டார். மேலும் அவ்வாறு அறியாமையால் யார் செய்கிறாரோ அவர் விலங்கு, பேய், நரகராகி கலங்கிய உள்ள கவலையில் வாழ்வர். அவர் வாழ்க்கை நரகமாக ஆகிவிடும். பார்ட் 2 வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது 6 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவங்க வந்து அந்த 3 வகையான உலகம், மேல் உலகம், பூ உலகம், பாதாள உலகம். இந்த பாதாள உலகத்தில் வாழக்கூடியவர் யாருன்னா இந்த விலங்கு, பேய், நரகர் மனிதர்கள் வந்து 6 வகையாக பிரிச்சிருக்கிறார்கள். அதில் 3 வகையான பேர் இங்கே இந்த பாதாளத்தில் வாருவாங்க. யார்? அந்த கொலை, களவு, காமம், சொல்லால் செய்யக்கூடியது, பொய் பேசுறது, கடும் சொல் கூட்டுறது, பேராசை, கடுஞ்சினம், பொல்லாத காட்சி, உள்ளத்தால், சொல்லால், உடலால், இந்த 10 பெரும் குற்றங்கள் இங்கு விளக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் செய்யக்கூடிய செயல்கள் நல்ல செயல்களாக செய்ய வேண்டும். அடுத்து இது பெரும் தீய வினைகளை பற்றி பார்த்தோம். அடுத்து நல்வினைகளை பற்றி பார்ப்போம். அதனுடைய பாடல் என்னன்னு பார்த்தா, நல்வினை என்பது யாது என வினவின் சொல்லிய 10 தொகுதியின் நீங்கி சீலம் தாங்கி தானம் தலை நின்று மேல் என வகுத்த ஒரு 3 திறந்து தேவரும் மக்களும் பிரம்மருமாகி மேவிய மகிழ்ச்சி வினை பயன் உண்குவர். இந்த பாடல் என்ன நல்ல அழகான பாடல். அதாவது நல்வினை என்பது எது அப்படின்னா, அது இப்போ நாம் முன்னாடி பார்த்தது தீய வினை, இப்போ பார்க்குறது நல்வினை. இந்த நல்வினை எதெல்லாம் அப்படின்னா, நல்வினை எது என்று சொல்கிறேன் கேள். மேற்சொன்ன 10 பெரும் குற்றம் நீங்கி நல் அறிவை கொன்று தானம் வழங்கி அறிவால், நல்ல அறிவாற்றலால் சிந்தனையோடு இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இது தவறு என்று நாணமோடும் ஒழுக்கத்தோடும் இருந்து பிறருக்கு தானம் வழங்கி மேல் உலகம் என்று சொல்லப்பட்ட மனிதர், தேவர், பிரம்மர் ஆகி வாழ்ந்து மேலான மகிழ்ச்சியான பயனை உண்குவர் அப்படின்னா அனுபவிப்பர் என்பது பொருள்படும். அதுதான் இதுதான் நல்வினை. மேல் சொன்ன குற்றங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நீங்கியாச்சுன்னா நல்வினையை தாமாகவே நமக்கு வந்துவிடும் என்று சீத்தலை சாத்தனார் குறிப்பிடுகிறார். ஆகவே சீத்தலை சாத்தனார் மிக நன்றாக வாழ்ந்தவர். அவர் அறிவுரை கூறுகிறார். அரவண அடிகள் வந்து அந்த மாதேவிக்கும் மணிமேகலைக்கும் அறிவுரை கூறுகிறார். அந்த நிகழ்ச்சியை தான் சீத்தலை சாத்தனார் தொகுத்து வழங்கியிருக்கிறார். அதுபோல் நாமும் வாழ்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்று நம் குழந்தைகள் உற்றார் உறவினரோடு மகிழ்ச்சியோடு வாழ்வோம். மிக்க நன்றி.